வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு கர்நாடக போர்களும் மற்றும் மைசூர் போர்களை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். குறிப்பாக தென்னிந்திய வரலாற்றில் பார்க்கும்போது ஆங்கிலேயருடைய காலத்தில் தென்னிந்தியாவை முழுக்க ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த கர்நாடக போர்களும் ஆங்கிலோ மைசூர் போர்களும் ஒரு காரணமாக இருந்தது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். கிபி 1600 டிசம்பர் 31ஆம் நாள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கி 1615ஆம் ஆண்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் வணிகம் செய்வதற்கு அனுமதி வழங்கியது. அவர்களுக்கு அனுமதி வழங்கிய முகலாய மன்னர் ஜஹாங்கீர் ஆவார். அவருடைய காலத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட 100 வருடங்களாக தங்களுடைய ஆக்கிரமிப்பு செயல்பாடுகளை ஆங்கிலேயர்கள் செஞ்சாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தென்னிந்தியாவை முழுமையாக வெற்றி கொள்வதற்கு அவர்கள் பயன்படுத்திய போர்கள் 2 போர்கள். ஒன்று ஆங்கிலோ கர்நாடக போர்கள், மற்றொன்று ஆங்கிலோ மைசூர் போர்கள். குறிப்பாக ஆங்கிலோ கர்நாடக போர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு இணையாக வந்த பிரெஞ்சுக்காரர்களை அவங்களுடைய பகுதிகளை கைப்பற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு போர் தான் கர்நாடக போர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. குறிப்பாக அந்த காலகட்டங்களில் கர்நாடகாவின் தலைநகராக செயல்பட்டது ஆற்காடு ஆகும். குறிப்பாக 3 கர்நாடக போர்கள் நடைபெற்றுள்ளது. முதல் கர்நாடக போர் 1746 முதல் 1748 வரை நடைபெற்றிருக்கு. இந்த கர்நாடக போரானது ஹைலா சஃபேல் என்ற உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. ஹைலா சஃபேல் என்ற உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இதன் மூலமாக ஒரு சில பகுதிகளை பற்றினாக்கா ஆங்கிலேயர்கள் வெற்றி கொள்கிறாங்க. அவற்றில் குறிப்பிடத்தகுந்ததாக பார்க்கும்போது ஆம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிட்றாங்க. இருந்தபோதிலும் அதற்கு அடுத்தபடியாக 2வது கர்நாடக போர் 1749 முதல் 1754 வரை நடைபெற்றிருக்கு. இந்த கர்நாடக போரானது குறிப்பாக வாரிசுரிமை போரின் மூலம் உருவாக்கப்பட்ட போராக இங்கு பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவில் தலைநகரான ஆற்காட்டை ஆள்வதற்கு இங்கு ஒரு வாரிசுரிமை போரும், ஐதராபாத்தில் ஆள்வதற்கு ஒரு வாரிசுரிமை போருமானது இங்கு நடைபெற்றிருக்கு. இந்த 2 வாரிசுரிமை போரை அடிப்படையாக கொண்டு 2வது கர்நாடக போர் மறைமுகமான குறிப்பாக பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் மறைமுகமான ஒரு போராக இது பார்க்கப்பட்டிருக்கு. இந்த போரை பற்றி இன்னும் தெளிவான தகவல்களை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். சரிங்களா? இந்த போரானது 1755ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது 3வது கர்நாடக போர் 1756 முதல் 1763 வரை இந்த போர் நடைபெற்றிருக்கு. இந்த போர் குறிப்பாக 7 ஆண்டுகள் நடந்ததால் இப்போரை 7 ஆண்டு போர் என்றும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 3வது கர்நாடக போர் 7 ஆண்டு போர் என்றும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த போரின் மூலமாக அநேக தென்னிந்திய பகுதிகளை ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறாங்க. அது மட்டுமல்லாமல் பிரெஞ்சுக்காரர்களுக்கு சில பகுதிகள் விட்டு கொடுக்கவும் செய்யப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இந்த போரானது 1863ஆம் ஆண்டு பாரிஸ் உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. பிரெஞ்சு தலைநகரான பாரிஸ் உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இந்த போரின் மூலமாக கர்நாடக பகுதிகள் மற்றும் ஐதராபாத் சார்ந்த பகுதிகளை அனைத்துமே ஆங்கிலேயர்கள் வெற்றி கொள்கிறாங்க. அதைத் தொடர்ந்து மைசூர் போர்கள் மொத்தம் 4 நடைபெற்றுள்ளது. அவற்றில் 2 போர்கள் பார்த்தீங்கன்னாக்கா மைசூரின் மன்னனான ஹைதர் அலியின் தலைமையிலும், அடுத்த 2 போர்கள் அவருடைய மகன் திப்பு சுல்தானுடைய தலைமையிலும் நடைபெற்றிருக்கு. முதல் ஆங்கில மைசூர் போர் 1767 முதல் 1869 வரை நடைபெற்றிருக்கு. இந்த போரானது குறிப்பாக ஹைதர் அலியை முன்னெச்சரிக்கையாக கொண்டு நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இந்த போரானது மதராஸ் உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க.
அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருப்பது இரண்டாவது ஆங்கிலோ மைசூர் போர் 1780 முதல் 1784 வரை நடைபெற்றது. இந்த போரில் நடைபெற்று கொண்டிருக்கும் போதேயே 1782ஆம் ஆண்டு ஐதர் அலி மரணம் அடைகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த போரை தொடர்ந்து அவருடைய மகனான திப்பு சுல்தான் வழிநடத்தி செல்கிறார். குறிப்பாக 1784ஆம் ஆண்டு இந்த போர் முடிவுக்கு வருகிறது. மங்களூர் உடன்படிக்கையின் மூலம் இது முடிவுக்கு வருகிறது. மங்களூர் உடன்படிக்கையின் மூலம் இது முடிவுக்கு வருகிறது. அதைத் தொடர்ந்து மூன்றாவது ஆங்கில மைசூர் போர் 1790 முதல் 1792 வரை. இந்த போரை திப்பு சுல்தான் மிக பெரும் அளவில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பல போராட்டங்களை அடிப்படையாக கொண்டு இவர் வழிநடத்தி வருகிறார். இருந்தபோதிலும் இது 1792ஆம் ஆண்டு ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வருகிறது. இவ்வாறாக இந்த 3 ஆங்கிலோ மைசூர் போர்களை கண்ட மைசூர் மன்னர்களான ஐதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் 1799ஆம் ஆண்டு 4வது ஆங்கில மைசூர் போரை சந்திக்கிறார். சந்திக்கும் பட்சத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் 1799 குறிப்பாக இவர் மே மாதம் வாக்கில் இவரை ஆங்கிலேயர்கள் கொள்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் மைசூர் பகுதி முழுவதும் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் வருகிறது. அங்கு ஏற்கனவே இருந்த இந்து அரசரான கிருஷ்ணராஜ உடையார் என்ற அரசரிடம் அந்த பகுதியை ஆங்கிலேயர்கள் ஒப்படைக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் திப்பு சுல்தானுடைய குடும்பத்தினர் அனைவரும் எங்கு அனுப்பப்படுகிறார்கள் என்றால் குறிப்பாக வேலூர் சிறைக்கு அனுப்பப்படுறாங்க. வேலூர் கோட்டையில் உள்ள